ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கர நேரலை போற்றி. மகர ராசி நேர்களுக்கு வணக்கம். மகர ராசி காலப்புருஷ சக்கரத்தின் 10ஆம் இடம், சனி பகவானின் ஆட்சி வீடு. மகர ராசிக்கு நல்லா இருக்குங்க. ராசிக்கு அஷ்டமாதிபதி 12ஆம் இடத்துக்கு வந்துட்டார். கெட்டவன் கெட்டிடின் கெட்டிடும் ராஜயோகம். அதாவது 8ஆம் இடம் அசுபஸ்தானம். மகர ராசிக்கு கெடுதலை கொடுக்குறவரெல்லாம் சூரியன் தான். அவர் இப்போ சிம்மத்தில் 12ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறாரு. மறைஞ்சி ஸ்தான பலம் பெற்றிருக்கிறாரு. சிம்மம் தனுசு சூரியனுக்கு நட்பு வீடு தான். வீடு கொடுத்தவனும் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. பரவாயில்ல. இது போக ராசிக்கு 6-9 கூடிய புதனும் 3ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வர்றாரு. புதன் 12ஆம் இடத்துக்கு வர்றது நல்ல அமைப்பு தான். மறந்த புதன் இறந்த பலங்களை கொடுப்பாருன்னு சொன்ன மாதிரி சூரியன் புதன் இணைவு மகர ராசிக்கு இப்போதைக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. புத ஆதித்ய யோகம் நல்ல விதமாக இருக்குது. இப்போ சூரியன் 12ஆம் இடத்துக்கு வந்துட்டார். 16-12-2024 இருந்து மார்கழி மாதம் முழுக்க 12ஆம் இடத்துல தான் இருப்பார். ஓகே, பரவாயில்ல. அவர் 3 நட்சத்திரம் ட்ராவல் பண்ணுவார். மூலம், போராடம், உத்திராடம். மூலம் கேதுவின் நட்சத்திரம். கேது புதன் வீட்டில் தான் இருக்கிறாரு. கிட்டத்தட்ட புதன் மாதிரி தான் ஆக்ட் பண்ணுவார். அடுத்து சுக்கரன் சாரத்தில் போவார். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சுக்கரன் ராசியில் இருக்கிறாரு. அடுத்து ராசிநாதன் கூட சேருவார் 25ஆம் தேதிக்கு பின்னாடி. அடுத்து உத்திராட நட்சத்திரம் தான் சுயசாரத்திலே போவார். அந்நேரம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ மார்கழி மாதம் கடைசி ஒரு 5 நாட்கள் கவனமாக இருக்கணும். சரியா? அதை அப்புறம் பார்த்துக்கலாம். அதை அப்படி பார்த்தோம்னா ஜனவரி 10ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வெளிவட்டார தொடர்புகளை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஓகே நேயர்களே, இந்த வீடியோ பதிவில் சூரியன் அந்த கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகம் ஒரு பக்கம் இருந்தாலுமே இன்றைக்கி தேதிக்கு பார்த்தோம்னா கிரகங்கள்லாம் தனித்தனியாக இருக்குது. இந்த அமைப்பு எப்போ சார் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 16ஆம் தேதியே வந்துருச்சு. சூரியனை முன்னிட்டு எல்லா கிரகங்களும் தனியாக இருக்குது. உங்கள் ராசியில் சுக்கிரன் இருக்கிறாரு. 2ஆம் இடத்துல சனி பகவான், 3ஆம் இடத்துல ராகு, 5ஆம் இடத்துல குரு, 7ஆம் இடத்துல செவ்வாய். இன்றைக்கி 7ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறாரு. இன்றைக்கி நல்லா இருக்குங்க. இன்றைக்கி மகர ராசிக்கு நல்லா இருக்குது. 19-12-2024 மகர ராசிக்கு நல்லா இருக்குது. சந்திரமங்கல யோகம் சுக்கிரன் பார்வையில் இருக்குது. ஸோ சுக்கிரமங்கல யோகமும் சந்திரமங்கல யோகமும் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால நல்லா இருப்பீங்க. இன்றைக்கி தேதிக்கு நல்லா இருப்பீங்க. இந்த வீடியோ இரவு தான் வரும். அந்த இரவு இந்த வீடியோ கேட்டுட்டு ஆமாம் சார் நான் இந்த விஷயத்தில் நல்லா இருந்தேன் அப்படின்னு சொன்னவங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. எந்தெந்த விஷயத்தில் நல்லா இருந்திருப்பீங்க அப்படின்னா தொழில் நல்லா இருந்திருக்கும். சரியா? தொழில் பார்க்குறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருந்திருக்கும். குறிப்பாக ஜவுளி வியாபாரம், அந்த கார்மெண்ட்ஸ் வேலை, அப்புறம் கேளிக்கை சம்மந்தப்பட்ட தொழில்கள், பாசினி திரவியங்கள், ஃபேன்சி ஸ்டோரு, டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு, கார்மெண்ட்ஸு, இது சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்லா இருந்திருக்கும். கூடுதலாக ஹோட்டல் வச்சுருக்கிறவங்க, சிற்றுண்டி சாலை வச்சுருக்கிறவங்க, டீ ஷாப் வச்சுருக்கிறவங்களுக்கு நல்ல வரையாக பார்த்துக்கப்பட்டிருக்கிறது. கணவன் மனை உறவு நல்லா இருந்திருக்கும். சொந்த பந்தத்தை இணக்கம் இருந்திருக்கும். பெண்களால் ஒரு புரிதல் இருந்திருக்கும். சகோதர வழியில் ஒரு ஏற்றம் இருந்திருக்கும். குறிப்பாக சகோதரிகள், அக்கா, தங்கச்சி, இவங்க நல்லபடியாக இருந்திருப்பாங்க. இப்படி சில பலங்கள் நல்ல விதமாக பார்த்துருக்கப்படுகிறது. சொந்த பந்தமாக வீட்டுக்கு வந்துட்டு போயிருப்பாங்க. இல்லைனா அவங்ககிட்ட ஃபோனில் பேசியிருப்பீங்க. அவங்களால நல்ல ஒரு தகவல் கிடச்சிருக்கும். இல்லைனா பேசும்போது மனதுக்கு நேரமான செய்தியை சொல்லியிருப்பாங்க. இப்படி சில தகவல்கள் இன்றைக்கி 19ஆம் தேதி மகர ராசிக்கு நடந்திருக்கும். சரியா நேயர்களே? நீங்கள் குடும்பத்தில் இருந்தாலும் சரி, உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு இந்த யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கிறவங்க, சிவில் இன்ஜினியர்ஸ், கட்டடத்தில் இருக்கிறவங்க, நிலை சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, கான்ட்ராக்ட், ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு இன்றைக்கி நல்ல நலமாக இருந்திருக்கும். இந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லா இருந்திருக்கும். சரியா? மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஸோ இன்றைக்கி ராசிக்கு 1-7 இடங்கள் வலுத்து இருக்கிறது கூடுதல் சிறப்பு தான். அடுத்து பார்த்தோம்னா இந்த கிரகமலை யோகம் சந்திரன் நாளை 8ஆம் இடத்துக்கு போயிடுவார். சந்திராஷ்டமம் அடுத்து வருகின்ற ஒரு 3 நாட்களுக்கு. இப்போ ராசிக்கு 7-8ஆம் இடத்துல சந்திரனும் செவ்வாயும் இருக்கிறாங்க. அடுத்து 9ஆம் இடத்துல கேது, இப்போ 11ஆம் இடத்துல புதன், 12ஆம் இடத்துல சூரியன். இப்படி கிரகங்கள் தங்களுக்குள்ளே பிரிஞ்சு இருக்குது. சரியா? இது கிரகமலை யோகம்னு சொல்லுவான். இது ரொம்ப ரேராக தான் நடக்கும். சரியா நேர்களே? இப்போ சூரியனில் விட்டு சுக்கிரனும் புதனும் பிரிஞ்சுட்டாங்க. பொதுவாக சூரியன், புதன், சுக்கிரன் இவங்க 3 பேரும் முக்கூட்டு கிரகங்கள் ஒன்றா தான் போவாங்க. மேக்ஸிமம் 2 பேரும் சேர்ந்து தான் போவாங்க. இப்போ பிரிஞ்சு இருக்கிறாங்க. இந்த அமைப்பு உங்களுக்கு 3ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. சரியா? ஜனவரி 3ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ உங்களுக்கு 19-12-2024 இருந்து 3-1-2025 வரைக்கும் அருமையான பலன்களாக இருக்குது. ராசிக்கு 11ஆம் இடத்துல புதன் வக்கர நிலையிலிருந்து வெளியே குரு பார்வையில் சுயசாரத்தில் போகிறாரு. நல்லா இருக்கும். 6-9 கூடையவன் 11ஆம் இடத்துல இருக்கிறனால மகர ராசியில் இந்த காலகட்டத்தில் இன்றைக்கி தேதி 19-12-2024 இன்னிலிருந்து உத்தியோக போகிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். சரியா? சிறப்பாக இருக்கும். குறிப்பாக கணக்கு சம்மந்தப்பட்ட உத்தியோகம், அக்கௌண்ட், ஆடிட்டரு, சிஸ்டர் ரிலேட்டடாக வேலை பார்க்குறவங்க, கிளர்க்கல் ஸ்டாஃப் பார்க்குறவங்க, அப்புறம் அரசில் இந்த என்ன சொல்லுவாங்க, ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, அரசு கருவூலம், வருமான வரி, அப்புறம் இன்கம் டேக்ஸ், ஐடி, இப்படிலாம் சொல்கிறாங்கல்ல, இடி, இது சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வித காலமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக 9 கூடையவன் 11ஆம் இடத்துல இருக்கான தாப்பன் வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தாப்பனுடைய ஆதரவு இருக்கும். தொட்ட காரியம் தொடங்கும், காரிய அனுகூலம் இருக்கும். கோயில் உலகத்துக்கு போயிட்டு வருங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பெருமாள் வழிபாடு மிகச்சிறப்பை தரும். சரியா? அது மார்கழி மாதம் பெருமாளுக்கு உகந்த மாதம் தான்.
ஸோ மார்கழி மாதம் புதன் அல்லது சனிக்கிழமை பெருமாள் கோயில் போட்டு வந்தீங்கன்னா மிகச் சிறப்பாக இருக்கும். புதன் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு, சுயசாரத்தில் போகிறாரு. நான் ஏற்கனவே பழைய வீடியோவில் சொல்லியிருந்தேன், பொதுவாக கிரகங்கள் வந்து தங்களுடைய சொந்த நட்சத்திரத்தில் சொந்த நாளில் வரும்போது நல்ல பலன்களை கொடுக்கும். சரியா? இப்போ வந்து புதன் உங்கள் ராசிக்கு 6, 9 கூடையவன், மகரத்துக்கு வேண்டிய கிரகம் தான். அவர் வந்து கேட்டை, ரேவதி, ஆயில்யம் இந்த நட்சத்திரத்தில் போகிற அன்றைக்கி புதன்கிழமை நீங்கள் பெருமாள் கோயில் போனீங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இப்போ வந்து புதன் வந்து கேட்டை நட்சத்திரத்தில் தான் போகிறாரு. ஸோ வர்ற புதன்கிழமை கூட நீங்கள் வந்து கோயிலுக்கு போகலாம். வர்ற புதன்கிழமை சரியா நேரில் வர்ற புதன் என்றைக்கு தேதி வருது அன்றைக்கி நான் சொல்கிறேன். ஏன்னா இதெல்லாம் ஒரு சில சூட்சுமங்கள். அந்த இதை பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து சில காரியங்கள் நல்லபடியாக இருக்கும். ஜனன ஜாதகத்தில் புதன் கெட்டு போனவர்களுக்கு புதன் நல்ல பலன்கள் கொடுப்பாரு. சில நாட்கள் வந்து வலிமை உள்ள நாட்களாக பார்க்கப்படுகிறது. 25/12/2024 கிறிஸ்மஸ் அன்னைக்கு மார்கழி 10ஆம் தேதி புதன்கிழமை நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க. சரியா நேர்களே? புதன் உரையில் போங்க. காலையில் 6 to 7 போகிறது மிகச்சிறப்பு. மார்கழி மாதம் காலையில் 6 to 7 பெருமாள் கோயிலுக்கு போகிறது மிகச்சிறப்பு புதன்கிழமை. இல்லைன்னா முடியல சார் வேலைக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க இரவு 8 to 9 போங்க. சரியா? போனீங்கன்னா புதனுடைய அணுக்கரம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். பொதுவாக மகர ராசிக்கு வந்து புதன் வந்து ஒரு நல்ல கிரகங்க. புதன் வந்து ஒரு மனிதனுக்கு வந்து புத்தியை கொடுப்பாரு. புத்தி உள்ள பிள்ளை கெட்டு போவதில்லைன்னு சொன்ன மாதிரி புத்தியை கொடுப்பாரு, நல்ல ஒரு பொழப்பை கொடுப்பாரு, வியாபாரத்தை கொடுப்பாரு, தொழிலை கொடுப்பாரு, அறிவுபூர்வத்தை கொடுப்பாரு, உத்தியோகத்தை கொடுப்பாரு, சரியா நல்ல இணக்கத்தை கொடுப்பாரு, யோகத்தை கொடுப்பாரு. அதுபோக நீங்கள் மகர ராசியில் மகர லக்கணம், கும்ப லக்கணம், மிதுன லக்கணம், கன்னியா லக்கணம், ரிஷப லக்கணம், துலா லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா புதனுடைய அங்களிப்பு மிகச்சிறப்பாக இருக்கும். ஆனால் மகர ராசிக்கு புதன் திசை வந்து வராது, வயசான காலத்தில் தான் வரும். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வரலாம். உத்திராடம் 2ஆம் பாதம் பிறந்தவங்களுக்கு, 3ஆம் பாதம் பிறந்தவங்களுக்குலாம் ஒரு 70 வயசுக்கு மேலே வரும். அதுபோக திருவோணம் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முன்னாடியே வந்துடும். சரியா? ஒரு 6 வருஷ கேப்பில் வரும். அவங்களுக்குலாம் ஒரு 65 வயசுக்கு மேலே வரும். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாகவே வந்துடும். சரியா? அவங்களுக்கு வந்து ஒரு 55 வயசுக்கு மேலே வந்துடும். சரியா? அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு செவ்வாய் தசை, ராகு தசை, குரு தசை, சனி தசை. ஸோ 55 வயசுக்கு மேலே வந்துடும். ஸோ இந்நேரம் அவிட்ட நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு தான் சப்ஜெக்ட். அவிட்ட நட்சத்திரத்துக்கு வந்து சனி பகவானோட ஆதிக்கம் இருக்குது. ஜென்மச்சனி அந்த 7 சனியோட ஆதிக்கம் இருக்குது. உத்திராடம் திருவோணம் பரவாயில்ல, திருவோணத்துக்கு இன்னும் கொஞ்சம் இருக்குது. செப்டம்பர் மாதம் வரைக்கும் இருக்குது, 2025 வரைக்கும். அதுக்கு மேலே நியூட்ரல் ஆயிரும். சனி பகவானோட ஆதிக்கத்திலேருந்து முழுமையாக வெளியே வந்துடுவீங்க. உத்திராட நட்சத்திரம் ஆல்ரெடி வந்துட்டீங்க. அவிட்டத்துக்கு இருக்குது, அந்த செஸ் இருக்குது. ஸோ அதனால் அவிட்டத்தில் புதன் திசை நடக்கிறவங்க இந்த நாளை நல்ல விதமாக பயன்படுத்திக்கோங்க. சரியா நேர்களே? பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது. அதனால் புதன் திசை நடக்கிறவங்க நான் சொல்கிற வழிபாடு பண்ணுங்கள். வருகிற 25/12/2024 புதன்கிழமை காலையில் 6 to 7 பெருமாள் கோயிலுக்கு போங்க. இல்லைனா இரவு 8 to 9 பெருமாள் கோயிலுக்கு போய் பெருமாளை தரிசனம் பண்ணுங்கள். சரியா? இப்போ வந்து புதன் வந்து தன்னோட சொந்த சாரத்திலே போகிறாரு. அதுபோல் அவருடைய நட்சத்திரம் வருதா சார்? ஆஹா, இன்றைக்கி வருதுங்க. இன்றைக்கி ஆயிலி நட்சத்திரம் தான், இன்றைக்கும் போகலாம். சரியா? ஆனால் இன்றைக்கி புதன்கிழமை இல்லை, அவர் நட்சத்திரம் வருது. பட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இரவில் தான் கிடைக்கும். சரியா? அடுத்து வந்து கேட்டை நட்சத்திரம் வரும், அன்றைக்கி கூட நீங்கள் போகலாம். கேட்டை நட்சத்திரம் வர அன்றைக்கி கூட அவர் தான் சொந்த சாரத்தில் தான் இருப்பார். கேட்டை நட்சத்திரம் என்னைக்கு சார் வருது அப்படி பார்த்தோன்னா மார்கழி மாதமே வரும். சரியா? மார்கழி மாதமே வருது. கடைசியில் வரும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து முக்கியமான விஷயங்க. இதெல்லாம் பார்த்து கோயில் குளத்துக்கு போனோம்னா நமக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்கும். அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்கி நம்ம வந்து அதை அப்படியே போயிடுறோம். சரி, பொதுவாகவே போகிறோம். சில சூட்சுமம் இருக்குது. அந்த சூட்சும வழிபாடு பண்ணிட்டோம்னா வாழ்க்கையில் எந்த சிரமமும் இருக்காது. இதுக்கு தான் 4 நட்சத்திரம் பாருங்கங்கிறாங்க. 29/12/2024 ஞாயிற்றுக்கிழமை வருது, அன்றைக்கி கூட போகலாம். கேட்ட நட்சத்திரம் புதன் அதில் தான் போகிறாரு. ஸோ அன்றைக்கி காலையில் 6 to 7 இல்லைனா இரவு 8 to 9 நீங்கள் புதன் உரையில் பெருமாள் கோயிலுக்கு போங்க. ஸோ உங்களுக்கு 2 நாள் சொல்லியிருக்கிறேன். டிசம்பர் 25, டிசம்பர் 29 இந்த திசையில் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க புதன் திசை நடக்கிறவங்க போனீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். இதே மாதிரி நான் ஒவ்வொரு திசைக்கும் சொல்கிறேன். நான் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சொல்கிறேன். உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இவங்க 3 பேத்துக்குமே ஒவ்வொரு திசை நடக்கும். குறிப்பாக செவ்வாய் திசையிலேருந்து நடக்கும். செவ்வாய், ராகு, குரு பகவான், சனி பகவான், புதன் இந்த 5 திசைக்குமே வந்து எந்த நாள் அன்றைக்கி வந்து வழிபாடு பண்ணலாம் அதை சொல்கிறேன். நான் நிறைய கண்டென்ட் இருக்குது, நிறைய டாபிக் பேசலாம்னு நினைக்கிறேன். ஒன்றை தொட்டு ஒன்றுக்குள்ளே போயிடுறேன். இறைவன் கொடுத்த அறிவினால் அப்பப்போ ஸ்கிப் ஆகி சில விஷயத்தில் சொல்கிறேன். ஆனால் என்ன சொன்னாலுமே அது மகர ராசிக்குள்ளே சுற்றி தான் சொல்கிறேன். சரியா? உங்கள் வீட்டுக்குள்ளே உள்ள அமைப்பை தான் சொல்கிறேன். ஓகே நேர்களே, இப்போ நம்ம வந்த சப்ஜெக்ட் என்னென்னா கெட்டவன் கெட்டிடன் ராஜயோகம். சூரியனை வந்து இப்போ ஓரளவு 12ஆம் இடத்துல கெட்டு போயிருக்கிறதுனால நல்ல பலன்கள் கொடுப்பார். வம்பு வழக்கு பிரச்சனைலாம் இருக்காது. தாப்பனும் மானுக்கும் உள்ள பிரச்சனைலாம் சரியாயிரும். அரசாங்க விஷயத்தில் உள்ள தொடர்புகள் நல்லபடியாக இருக்கும். அதில் உள்ள சுணக்கங்கள்லாம் சரியாயிரும். ஆள் நல்ல தைரியமாக இருப்பீங்க. பிரயாண அலைச்சல் இருக்கும், இருந்தாலும் அந்த அலைச்சல் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு கிரெடிட்டை கொடுக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அரசாங்க எதிர்ப்புகள்லாம் இருக்காது. அரசாங்க விஷயங்கள்லாம் நல்லபடியாக இருக்கும். அரசாங்கத்தில் இருந்த முட்டல் மோதல்கள், அரசு தொடர்புகள் இருந்த பிரச்சனைகள்லாம் ஒரு சட்ட அவுட் ஆயிரும். தந்தை வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். செலவுகள் கட்டுக்குள்ளே இருக்கும். தூரதேச அமைப்பு சிறப்பாக இருக்கும். சரியா?
12ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறனால அரசாங்கம் சம்மந்தப்பட்ட தூரதேசம் போகிறவங்க நல்லாயிருக்கும். கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறவங்க அயல் மாநிலமோ இல்லைனா வெளிநாட்டுக்கோ போயிட்டு வரலாம், இல்லைனா ட்ரான்ஸ்ஃபர் இருக்கலாம், இல்லைனா டெபுடேஷன் கூட போகலாம், கேம்ப் போகலாம். இந்த அமைப்பெல்லாம் இப்போ இருக்கும். அதே மாதிரி வந்து தூக்கமும் சிறப்பாக இருக்கும். ஏன்னா 8 கூடியவன் 12ஆம் இடத்துல இருந்தாலுமே ஒரு சாணபலம் பட்டு இருக்கனால தூக்கம் ஒரு நல்லபடியாக தான் இருக்கும். நல்ல படத்தை உடனே தூங்கிடுவீங்க. சில பேருக்கு இடது கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரலாம். அப்படி இருந்துச்சுன்னா டாக்டரை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. சாப்பாடு நல்ல வாய்க்கு ருசியாக சாப்பிடுவீங்க, வயிற்றுக்கு சாப்பிடுவீங்க. அகால ஆகாரம் அகால தூக்கம்பாங்க. அதாவது எப்படின்னா நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்குறது சொல்லுவாங்களே, அடிச்சு போட்டு தூங்குன மாதிரி தூங்குறாப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி தூக்கம் நல்லா வரும். இந்த மார்கழி மாதம் முழுக்க பொதுவாக மார்கழி மாதம் நல்லா தூக்கம் வரும். ஏன்னா குளிர்ச்சியாக இருக்கும். நைட் ஃபுல்லாக கிளைமேட் நல்லாயிருக்கும், குளிரும். நல்லா போர்வையை பொத்திட்டு நல்லாயிருக்கும். போர்வை இழுத்து விட தூக்கம் நல்லா வரும். காலையில் லேட்டாக தான் எந்திப்பாங்க. ஏன்னா அதுக்காக தான் சொல்லியிருக்காங்க மார்கழி மாதம் காலையிலே கோயிலுக்கு போங்கப்பான்னு. எதுக்கு மார்கழி மாதம் காலையில் கோயிலுக்கு போக சொன்னாங்கன்னு ஒரு சைக்காலஜிக்கலாக பார்த்தோம்னா, மனிதனுக்கு வந்து மார்கழி மாதம் தூக்கம் நல்லா ஆழ்ந்த தூக்கம் வரும் காலையில். ஏன்னா அந்த பனி நேரத்தில் தன்னை மறந்து தூங்குவான். அவனை எழுப்பி விடணும்னா ஏதோ ஒரு காரணம் சொன்னோம்ல, அப்போ அதுக்காக தான் வந்து மார்கழி மாதம் எழுந்திரிச்சு கோயிலுக்கு போவாங்க அப்படின்னு இருக்காங்க. அதுபோக மார்கழி மாதம் எழுந்திரிச்சு காலையில் குளிச்சுட்டு கோயிலுக்கு போனோம்னா வெளியே வந்தோம்னாலே கோயிலுக்கு போகிறது 2 பக்கம் இருந்தாலுமே வெளியே வாக்கிங் இல்லைன்னா நம்ம ஒரு ஏதோ ஒரு காரணத்துக்காக வெளியே வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 6 மணிக்கிட்ட வந்தோம்னா ஓசோன் மடத்துலேருந்து நல்ல காற்று வரும். சரியா, சுத்தமான காற்று கிடைக்கும். அது வந்து உடம்புக்கு நல்லது. நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க, சுவாச பிரச்சனைகள் இருக்கிறவங்க நல்லது. சுத்தமான காற்று கிடைக்கும். அந்த ஓசோன் மண்டலத்திலேருந்து நல்ல ஒரு இது கிடைக்கும். இயற்கையாகவே வந்து அந்த காற்றினுடைய புனிதத்தன்மை நல்லாயிருக்கும். அதுபோக புராணத்தில் சொல்லியிருக்கிறாங்க, தேவர்கள்லாம் கண் விழிக்கிற நேரம். சரியா, அவங்க வந்து அப்போ தான் கண் விழித்து துயில்ந்து இறைவனை அவங்க கடமை செய்ய போகிற நேரம். அந்நேரம் வந்து நம்ம தெய்வத்தை கும்பிட்றது ரொம்ப முக்கியம். சரியா, அதனால் அந்த மார்கழி மாதம் சிறப்பாக இருக்குது. சரி சார், பீடிகை ரொம்ப போடாத, பலனை சொல்லு அப்படின்னு கேட்குறவங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, பலன்கள் இந்த மார்கழி மாதமே எடுத்துக்கிடுவோம். இந்த கிரகமளிய யோகத்தில் இருந்தாலும் சரி, இல்லைனா இந்த கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகம் எல்லாம் கலந்து எப்படி சார் பலன்களை கொடுத்தா, கொஞ்சம் கலவை பலன்களை தான் கொடுக்குறது. சாதகமும் இருக்குது, பாதகமும் இருக்குது. அப்பப்போ அப்டேட் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் வஜ்ர யோகம்னு. அந்த வஜ்ர யோகம் வந்து அதுவும் அந்த அமைப்பும் இருக்குது, அந்த யோகமும் இருக்குது. ஆனால் அந்த அமைப்பு வந்து ஜனன ஜாதகத்தில் இருக்கிறவங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். ஓகே நேயர்களே, இப்போ எப்படி சார் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு வந்து மகர ராசிக்கு வந்து பரவாயில்ல. சரியா, திருமண பேச்செல்லாம் நல்லபடியாக நடக்கும். குடும்பத்தில் அதுலேருந்து டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் சரியாக போயிடும், தடைகள்லாம் சரியாக போயிடும். ஆனால் மார்கழி மாதம் யாரும் வரன் பார்க்க போக மாட்டாங்க. மற்ற காரியம்லாம் பண்ணுங்கள். ஃபோனில் பேசுங்க, தரகரை பார்த்து பேசுங்க, ஜாதகம் செக் பண்ணுங்கள். வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி போடுவாங்க, அத்தியாவசியமான பொருட்கள்லாம் வாங்கி போடுவீங்க. கொஞ்சம் ஆடம்பர செலவுகளும் இருக்கும். அதுபோக வீடு கட்டுறதுக்கு ஆர்வம் இருக்கும். சகோதர வழியில் பகைமை வளர்த்துக்காதீங்க. சரியா, அடுத்த வரையும் நாட்களில் சகோதர வழியில் அனுசரித்து போங்க. குரு பகவான் வக்கரம் அடைஞ்சு தான் இருக்கிறார் 5ஆம் இடத்துல. சரியா, அவர் வந்து 3-12 கூடிய வக்கரம் அடைஞ்சு இருந்தாலுமே கொஞ்சம் பங்காளி பிரச்சனை இருக்க தான் செய்யும். சரியா, குடும்பத்தில் பங்காளி பிரச்சனை இருக்கும். எதிர்மறை சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். நீங்கள் என்ன தான் வீட்டுக்கு உதவி பண்ணாலுமே சொந்த பந்தத்தில் நன்றி காட்ட மாட்டாங்க. உங்கள் மேலே வந்து ஒரு விசுவாசமாக இருக்க மாட்டாங்க. நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, என்ன தான் மாடாக உழைச்சி போட்டாலுமே ஒரு விசுவாசம் இல்லையே அப்படின்னு ஒரு ஃபீல் பண்ணுற நிலைமை இருக்கும். அது வந்து பிப்ரவரி 3ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். அப்புறம் கொஞ்சம் மாறிடும். சரியா, சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சுக்கிரன் ராசியில் தான் இருக்கிறாரு. 25-26 வரைக்கும் இருக்கிறாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் ஒரு வார காலத்துக்கு சுக்கிரன் இருக்கிறாரு. அடுத்து 2ஆம் இடத்துக்கு போயிட்டு சனி பகவானை சுபத்துவப்படுத்துவார். நல்லது தான். தொட்டது தொடங்கும். தொழிலில் முன்னேற்றம் இருக்கும். நல்லா இருக்கும். சரியா, பிரச்சனை நல்லபடியாக இருக்கும். எந்த பிரச்சனையுமே வந்து தீர்வுக்கு வரும். வாக்கு ஸ்தானம் நல்லாயிருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துல சனி பகவானை சுக்கிரன் சுபத்துவப்படுத்துறதுனால பேச்சு நல்லாயிருக்கும். ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. குடும்பத்துக்கு தேவையான ஆடை ஆபரணங்களை வாங்கி போடுவீங்க. அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரும். 7ஆம் சனியோட தாக்கம் வெகுவாக குறையும். ஏன்னா சனி சுக்கிரன் சேர்க்கை நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ டிசம்பர் 25க்கு மேலே நல்லா இருக்குது. புத்தாண்டு சிறப்பாக பிறக்குதுங்க. புத்தாண்டுக்கு நான் இன்னும் வீடியோ போடலை, அதை நான் போடுறேன். புத்தாண்டை பற்றி என்னத்தை சொல்ல, புத்தாண்டில் வந்து புத்தாண்டு பலன்கள்னால என்ன, அடுத்த வருகின்ற பயிற்சியை பற்றி சொல்கிறது தான் புத்தாண்டு பலன்கள். புத்தாண்டுங்கிறது வந்து நமக்கு இந்து மதத்துக்கும் ஜோதிட ஆளுவர்களுக்கும் சம்மந்தம் இல்லாதது. சரியா, புத்தாண்டு வந்து வெள்ளைக்காரன் கொண்டு வந்து பூத்துனது. நியூ இயருங்கிறது வந்து வெள்ளைக்காரன் வந்து பூத்துனது அவனுடைய கலாச்சாரத்துக்காக. கிறிஸ்மஸ் வருது, கிறிஸ்மஸ்க்கு அடுத்து ஒரு வாரத்தில் புத்தாண்டு வருது, அதை சேர்த்து ஒரு கொண்டாடுவோம், விழா கொண்டாடுறதாக வந்தது தான் புத்தாண்டு. ஆனால் இந்து தர்மப்படி, இந்து கலாச்சாரத்தைப்படி, வைஷ்ணவம் சைவம் இதன்படி பார்த்தோம்னா சைவ மதம் வைஷ்ணவ மதம் இந்து கலாச்சாரம் எடுத்துட்டோம்னா புத்தாண்டுக்கு நமக்கும் ஆங்கில புத்தாண்டுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை. நமக்கு வந்து தமிழ் வருடப்பருப்பு தான் முக்கியம். தமிழ் வருடப்பருப்பு, தை வருடப்பருப்பு. சரியா, தை மாதம் வந்து மகரத்துக்கு சூரியன் வருவார், வடக்கு நோக்கி பயணம் பண்ணுவார், உத்தராயணம். அது ஒரு முக்கியமான நாளாக பார்க்கப்படுகிறது. அடுத்து தமிழ் வருடப்பருப்பு, சூரியன் வந்து மேசத்தில் உச்சமடைவார். சூரியனை வச்சு நடக்கிற நிகழ்வு தான் வந்து ஜோதிடத்திலும் சரி, ஆன்மீகத்திலும் சரி, ஆகம முறையிலும் சரி மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஓகே நேயர்களே, அப்படி பார்க்கும்போது வந்து
புத்தாண்டு பலன்கள்னு எல்லாரும் எதை வச்சு சொல்கிறாங்கன்னா இந்த சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி இதை கலவையாக போட்டு தான் சொல்கிறாங்க வழியே புத்தாண்டுக்குன்னு ஒரு பலன்கள் கிடையாது. சரியா? நானே சொல்லுவேன் அன்றைக்கி தேதிக்கு எந்த ராசியில் சந்திரன் நிற்கிறாரு, எந்த லக்கணத்தில் ஆரம்பிக்கு, அதெல்லாம் சொல்லத்தான் செய்வேன் நான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அன்றைக்கி தேதிக்கு உள்ள ஜாதக குறிப்பை கோச்சார பலன்களை ராசிக்கு கன்வெர்ட் பண்ணி பலனை சொல்கிறோம். மற்றபடி புத்தாண்டு வந்து எந்த ராசிக்குமே சரி இந்துவாக பிறந்தவர்களுக்கு புத்தாண்டு வந்து பெருசாக ஒரு சிறப்பை கொடுக்க போகிறது இல்லை. இருந்த போதிலும் மக்கள் கொண்டாடுறாங்க, அது சந்தோஷம், தனிப்பட்ட விருப்பம். அன்றைக்கி கோயிலுக்கு போகிறது வர்றது எல்லாமே ஒரு பழக்கத்துக்கு வந்துருச்சு, ரொம்ப நாளாகவே இருக்குது. சரியா? ஏன்னா நம்ம வந்து இங்கிலீஷ் டேட்டுக்கு தான் பிறந்த நாளே கொண்டாடுறோம், யாரும் நம்ம தமிழ் டேட்டை கொண்டாடுறது கிடையாது. தமிழ் டேட்டு சொல்லக்கூடாது, நம்ம பிறந்த நட்சத்திரத்தை அன்றைக்கி தான் நம்ம பிறந்த நாளை கொண்டாடணும், அதான் முக்கியம். அன்றைக்கி தான் கோயிலுக்கு போகணும். கோயிலில் அதானே கேட்குறாங்க, ஜென்ம நட்சத்திரம் என்ன தானே கேட்குறாங்க. அதனால் இந்த வீடியோ வாயில என்ன சொல்கிறேன்னா, மகர ராசியில் பிறந்தவர்கள் உங்கள் நட்சத்திரம் என்றைக்கு வருதோ, நீங்கள் எந்த தமிழ் மாதத்தில் பிறந்தீங்களோ என்றைக்கு அந்த நட்சத்திரம் வருதோ அன்றைக்கி தான் நீங்கள் வந்து கோயில் குளத்துக்கு போகணும், அந்த பிறந்த நாளை அனுசரிக்கணும். ஆனால் நடைமுறையில் அதெல்லாம் மாறிடுச்சு. ஒரு ஆங்கில மோகம், ஆங்கில கலாச்சாரம் வந்ததுனால, வெள்ளைக்காரன் நம்மக்கிட்ட வந்துட்டு போனதுனால அவன் வந்து சில விஷயத்தை திணிச்சிட்டு போயிட்டான். அதனால் வந்து நம்ம வந்து இந்த ஆங்கில தேதியை கொண்டாடிட்டு இருக்கிறோம். ஓகே நேரில் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் தாற்பயம் இதுதான், அடிப்படை நாதங்கிறது வந்து இதுதான், அடிநாதங்கிறது இதுதான். சூரியனை வச்சு தான் எல்லாமே கொண்டாடப்படுகிறது. ஆத்மகாரன் சூரியன், அந்த சூரியனை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன் எப்பயும். இருந்த போதிலும் நீங்கள் வந்து இந்த புத்தாண்டு பலன்கள் வந்து பெருசாக ஒன்றும் கிடையாது. சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேதுகள் பயிற்சி தான். சனி பயிற்சி வந்து நல்லா இருக்குது, பொதுவாக மகர ராசிக்கு நல்லா இருக்குது. ஆனால் ராகு கேது சங்கமம் இருக்குது, டிசம்பர் மாதத்துக்கு மேலே நல்லாயிருக்கும். இப்போ ராகுவும் சனியும் சேர போகிறாங்க அடுத்த வருகின்ற காலத்தில், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா ராசிக்கு 1-2 கூடையவன் ராகு கூட சேரதுனால கொஞ்சம் குடும்பத்தில் சில பிரச்சனைகள், மனவருத்தம் வரத்தான் செய்யும், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ராகு கூட சேர போகிறாரு, அவர் ராகு கூட சேர்ந்து பயிற்சி ஆகிறாரு. சனி பகவான் இந்த தடவை பயிற்சி ஆகும்போது என்ன சம்பவம் நடக்குன்னா, ராகுவோட சேர்ந்து தான் பிரிச்சாராரு. ராகுவோடைய பிடியிலிருந்து தான் அவர் இடத்த மாற்றுறாரு, 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு போகிறாரு. டிசம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் ராகு பிடியில் தான் இருப்பார். சரியா? இதை எத்தனை வீடியோவில் சொன்னாங்கன்னு தெரியல, யார் சொன்னாங்கன்னு தெரியல, நீங்கள் கேட்டீங்களான்னு தெரியல. ஏன்னா மகர ராசிக்கு நிறைய பேர் வீடியோ போடுறாங்க என்னையே சேர்த்து. ஆனால் தகவலை கரெக்டாக சொல்லணும். ராகு பிடிக்கு சனி பகவான் வராரு, ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் பயிற்சி ஆனாலுமே, சனி பகவான் பயிற்சி ஆனாலுமே டிசம்பர் மாதத்துக்கு பின்னாடி தான் பரிபூர்ணமான பலன்கள் கிடைக்கும். குரு வந்து 6ஆம் இடத்துக்கு போகிறாரு. 6ஆம் இடத்துக்கு போகிறது ஒரு வைக்கு நல்லா தான். 12 கூடைவன் 6ஆம் இடத்துக்கு போகிறான், அதுவும் கெட்டவன் கட்டிட ராஜயோகம் சொல்லுமே தான். 12-3 கூடைவன் வந்து 12ஆம் இடத்துல 6ஆம் இடத்துல மறையுது, ஒரு வைக்கு நல்லதான். சரியா? அலைச்சல் குறையும், செலவு மிச்சமாகும், ஓரளவு நல்லபடியாக இருப்பீங்க. சரியா? இருந்த போதிலும் வந்து கொஞ்சம் தேக ஆரோக்கிய பிரச்சனை இருக்கும். சரியா? கொஞ்சம் ஆள் சோர்வாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். குரு பயிற்சி வந்து அந்த அளவுக்கு பெரிய சிறப்பெல்லாம் கொடுக்க போகிறது கிடையாது. தொழில் நல்லாயிருக்கும். சரியா? தொழில் நல்லாயிருக்கும். வெளிநாடு வெளிமாநில தொழில்கள் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதனால் குடும்பத்துக்கு பணம் வரும். ஸோ மகர ராசிக்கு வந்து 6ஆம் இடத்துல குரு போனார், என்ன செய்வார்னா வெளிநாட்டுக்கு அனுப்பி விடுவார், இருக்கிற இடத்த விட்டு நகட்டி விடுவார். அப்படி தான் செய்வார். ராகு கேதுகள் பரவாயில்ல, 2ஆம் இடத்துல ராகு, 8ஆம் இடத்துல கேது. 8ஆம் இடத்துல கேது இருந்தால் என்ன, அவரும் வெளிநாட்டு தான் அனுப்பிவிடுவார். ஸோ 2025 மேக்கு மேலே உங்களுக்கு எது பெருசாக நடக்கும்னா இடமாற்றம் தான் இருக்கும். இடமாற்றத்தின் மூலம் வருமானம் வரும். சரியா? இப்படி தான் 2025க்கு மேலே பலன்கள் இருக்கும். மேக்கு மேலே இந்த சனி, ராகு, கேது, குரு பயிற்சியின் மூலம் உங்களுக்கு ஒரே வரியில் பலன் சொல்கிறதா இருந்தால், குடும்பத்தில் இருக்கிறவங்க வந்து தொழில் ரீதியாகவோ உத்தியோக ரீதியாக இடமாற்றம் போய் அது ரீதியாக பணத்தை விட்டு கொடுப்பீங்க. ஆனால் பணம் வரும், வீட்டுக்கு பணம் வரும். அது ஒன்று வந்தால் போதுமில்ல, நல்லா தானே இருக்க போகிறோம். ஸோ நமக்கு தேவை பணம் தான். இன்றைக்கி பணம் இருந்துச்சுன்னா எல்லாமே நம்மளை தேடி வரும். சரியா? ஓகே நேயர்களே, ஸோ இந்த 2025 மேற்கு மேலே நல்லா இருக்கும். இருந்த போதிலும் சனி பகவான் செப்டம்பருக்கு மேலே தான் பரிபூர்ணமான பலத்தை கொடுப்பார். ரைட் நேயர்களே, இப்போ வந்து கொஞ்சம் எந்தெந்த விஷயத்தில் சார் கவனமாக இருக்கணும் அதையும் சொல்லிவிட்டு இந்த வீடியோவை நிறைவு பண்ணுறேன். நிறைய தகவல் சொல்லலாம், கொஞ்சம் அதில் நீங்கள் பார்த்துக்கோங்க. தேக ஆரோக்கிய பிரச்சனை இருக்கும். இந்த வர காலத்தில் வந்து இந்த மார்கழி மாதம் வந்து இன்றைக்கி தேதி 4, வர நாட்களில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. தேக ஆரோக்கிய பிரச்சனை இருக்கும், மருத்துவ செலவும் இருக்கும். உங்கள் கூட இருக்கிறவங்க உத்தியோகத்திலையோ தொழிலையோ வியாபாரத்திலையோ அந்தளவுக்கு நம்பிக்கையாக இருக்க மாட்டாங்க, அவங்ககிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க. அது மாதிரி சில நேரத்தில் பற்றாக்குறை இருக்கும், பணப்பற்றாக்குறை இருக்கும், யாருக்கிட்டையும் கைமாற்று வாங்குற மாதிரியும் இருக்கலாம். சரியா? குடும்பத்தில் பல பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் ஷேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க, பங்குதாரர்கள், பார்ட்னர்கள் விஷயத்தில் சில பிரச்சனை வரலாம், மன விரோதம் வரலாம், மன அதிருப்தி வரலாம். அதனால் கவனமாக இருக்கணும். உத்தியோகத்திலும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. அதுபோக சந்திராஷ்டமம் வருது உங்களுக்கு. சந்திராஷ்டமத்தை பற்றியும் சில தகவல் சொல்கிறேன். 21, 22, 23, 23ஆம் தேதி மதிய வரைக்கும் இருக்கும். ஸோ அன்றைக்கி வந்து சந்திரன் வந்து ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறாரு, 8 கூடையவன் 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. இது ஒரு யோகமாக இருந்தாலுமே சந்திரன் வந்து அந்த கிரகமலை யோகத்தில் 8ஆம் இடத்துல இருந்து சனி பகவானை பார்ப்பார். ஓரளவு ஒளிச்சந்திரனை தான் பார்க்குறாரு, ஒளித்தன்மையில் தான் இருக்கிறாரு. சரியா?
அதனால் வந்து 2ஆம் இடம் வலுப்புறம். 2ஆம் இடத்துல இருக்க சனி பகவான் வலுப்புறதுனால குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும், கொடுக்கல் வாங்கல் நல்லாயிருக்கும், பணப்புழக்கம் இருக்கும். இருந்த போதிலும் 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால சந்திராட்சமம். அந்த 21, 22, 23 ஊர்மனதாக இருங்க. மன கிளேசம் இருக்கும். அன்றைக்கி வந்து சிவனாலயத்துக்கு போயிட்டு வரலாம். சரியா? அந்த டேட்டில் நான் முன்னாடி சொன்னது அவிட்டு நட்சத்திரத்துக்கு சொன்னேன். புதன் தசை நடக்கிறவங்களுக்கு பெருமாள் கோயிலுக்கு போகணும்னு புதன்கிழமை. இப்போ வந்து பொதுவாக 3 பேத்துக்குமே சேர்த்து சொல்கிறேன். சந்திராஷ்டிரமம் நடக்கிறதுனால உத்திராடம், திருவோணம், அவிட்டம் 3 நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுமே அந்த 21, 22, 23 இந்த நாட்கள் அன்றைக்கி சிவனாலயத்துக்கு போயிட்டு வர்றது மிகச்சிறப்பு. எந்த ஒரு முக்கியமான காரியத்தை செய்ய வேண்டாம். மன ஒரு நிலையில் இருக்காது, தடுமாற்றம் இருக்கும். சிறிய பிரச்சனை கூட பெரிய பிரச்சனையாக மாறும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சந்திராஷ்டிரமம் அன்றைக்கி என்ன செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறது நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறேன். இருந்த போதிலும் இந்த வீடியோவில் ஒரு சில தகவல்களை சொல்கிறேன், கவனமாக இருந்துக்கோங்க. குறிப்பாக அரசியல்வாதிகள், அரசாங்கம் சம்மந்தப்பட்ட இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா நேர்களே? அதுலேயும் அது சம்மந்தப்பட்ட கூட்டணியில் கவனமாக இருக்கணும், நண்பர் விஷயத்தில் கவனமாக இருக்கணும், உடன் வேலை பார்க்குறவங்க விஷயத்தில் கவனமாக இருக்கணும். சரியா? இந்த அமைப்பில் இருக்கிறவங்க கொஞ்சம் கூடுதலாக கவனமாக இருக்கணும். சரி சார், சந்திராஷ்டிரமம் அன்றைக்கி எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, நான் செஞ்சே ஆகணும், தவிர்க்க முடியாது, ஒரு கான்ட்ராக்ட் கழுத்து போடணும் அப்படின்னு சொல்கிறவங்க காலையில் விநாயகர் கோயிலுக்கு போயிருங்க. விநாயகருக்கு கோயிலுக்கு போய்ட்டு விநாயகர் கும்பிட்டுட்டு ஒரு செதறுதாங்க போட்டுட்டு உங்கள் கடமையை செய்யுங்க. ஓகே. சந்திராஷ்டிரமங்கிறது வந்து ராசிக்கு தான். சரியா? உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு கிடையாது. நீங்கள் எந்த ஒரு காரியம், ஒரு முக்கியமான காரியம் செய்கிறா இருந்தாலுமே ஜனன ஜாதகத்தில் லக்கண ரீதியாக தசாபுத்தியை பார்த்துக்கோங்க. குறிப்பிட்ட நாளில் பார்க்கணும்னா அந்தரத்தை பார்க்கணும். சரியா? அந்தரம், சூட்சுமம், பிராணத்தை பார்த்துட்டு அந்த காம்பினேஷன் ஜனன ஜாதகத்தில் ஒத்துப்போதான் பார்த்துக்கிட்டு தான் செய்யணும். சரியா? திருமணத்துக்கு வந்து முகூர்த்தம் குறிக்கிற மாதிரி தான் சில காரியங்களை வந்து கரெக்டாக பார்த்து செஞ்சுட்டோம்னா அது கரெக்டாக சக்ஸஸ் அடையும். சில பேர் அதை வந்து பார்த்து செய்ய மாட்டேங்கிறாங்க, அதான் பிரச்சனையே. ஓகே, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ வந்து இந்த கிரக மலையோகம்னு சொன்னால் பார்த்தீங்களா, கிரகங்கள் தனித்தனியாக இருக்குது, நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. 29ஆம் தேதி வரைக்கும் இந்த அமைப்பு இருக்குது. ஸோ 29ஆம் தேதி இந்த அமைப்பு இருக்கிறதுனால இதனால் உங்கள் ராசிக்கு வந்து எந்தெந்த இடம் பலம் அடைகிறது அப்படி பார்த்தோம்னா, மகரம் உங்கள் ராசி பலம் அடைகிறது. மனதாலும் உடலாலும் நினைவாலும் செயலாலும் சிறப்பாக இருப்பீங்க. ராசிக்கு 4ஆம் இடம் பலன் அடைகிறது. மேச ராசி பலன் அடைகிறது. மேச ராசிங்கிறது என்ன? 4ஆம் இடம் சுகஸ்தானம். நல்லா இருக்கும், தாயோட அன்பு இருக்கும், வண்டி வாகனம் நல்லபடியாக இருக்கும், கொடுக்கல் வாங்கல் நல்லபடியாக இருக்கும், வீடு மனை சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்லபடியாக இருக்கும், அது சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். கட்டடம் கட்டுறவங்க, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் வச்சுருக்கிறவங்களுக்குலாம் மிக நல்லாயிருக்கும். ட்ராவல்ஸ் டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்கிறவங்களுக்கும் மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. 5ஆம் இடமும் நல்லாயிருக்கு. ரிஷபமும் பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், தொட்டக்காரியம் தொடங்கும், குலதெய்வத்தோட அருள் இருக்கும், பூர்வ புண்ணிய சொத்துக்கள் கிடைக்கும், நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது, அதிர்ஷ்டம் நிறைஞ்சி இருக்கும். அதுக்கடுத்து ராசிக்கு 8ஆம் இடம் வலுப்படுது. சரியா? 8ஆம் இடம் வலுப்படுறதுனால தூரதேச அமைப்பு இருக்கும், தேக அறிக்கை நல்லாயிருக்கும், வம்பு வழக்கு பிரச்சனைகள் சட் அவுட் ஆகும், எதிர்பாராத பண வரவு இருக்கும். சரியா? உங்களுக்கு வந்து அடுத்து வருகின்ற நாட்கள் 29ஆம் தேதி வரைக்கும் இடைப்பட்ட நாட்களில் எதிர்பாராத பண வரவு இருக்கும், திடீர் அதிர்ஷ்டம் இருக்கும், அதனால் கொஞ்சம் சந்தோஷப்படுவீங்க. 10ஆம் இடம் வலுப்படுறதுனால தொழில் சிறப்பாக இருக்கும். சரியா? தொழில் வியாபாரம்லாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 11ஆம் இடம் நல்லா இருக்குது. ஸோ உங்கள் ராசிக்கு பார்த்தோம்னா மகரம், மேசம், ரிஷபம், சிம்மம், துலாம், விருச்சிகம் இந்த 7 ராசி சம்மந்தப்பட்ட காரியங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். சரியா? ஏன்னா இந்த 7 ராசிலையும் சந்திரன் நல்ல நிலைமை போகிறாரு. 7 ராசி சம்மந்தப்பட்ட கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்குது. இந்த கிரகமலை யோகத்தில் இது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கிரகமலை யோகம் ரொம்ப ரேராக தான் நடக்கும். சரியா? எல்லா கிரகங்களும் தனித்தனியாக வருது, ரேராக தான் நடக்கும். இப்போ உங்கள் ராசியை சுற்றியுமே கிரகங்கள் தனித்தனியாக தான் இருக்குது. சரியா நேர்களே? உங்கள் ராசியில் சுக்கிரன், 2ஆம் இடத்துல சனி பகவான், 3ஆம் இடத்துல ராகு, 5ஆம் இடத்துல குரு, 7ஆம் இடத்துல செவ்வாய், இன்றைக்கி 7ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறாரு. நாளைக்கு 7ஆம் இடத்துக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் வந்துடுவார். 9ஆம் இடத்துல கேது, 10ஆம் இடத்துல சந்திரன், 10ஆம் இடத்துல கிரகங்கள் இல்லை, 11ஆம் இடத்துல புதன், 12ஆம் இடத்துல சூரியன். ஆல்ரெடி சொன்னேன்னு நினைக்கிறேன், மறுபடியும் ஒரு வருஷம் வந்துட்டேன். ஓகே, சொன்னதே சொல்ல வேண்டாம். இது ஒரு நல்ல அமைப்பு. கிரகமலை யோகம் மிகச்சிறப்பே தரும். இந்த சந்திரன் 8ஆம் இடத்துக்கு வந்தாலும் 2ஆம் இடத்தை பார்ப்பார். சனி பகவானை பார்க்குறது கூடுதல் சிறப்பு தான். அது வந்து தைரியமாலி யோகம். சரியா? ஏன்னா தனியாக இருக்கிற சனி பகவானை வந்து சந்திரன் பார்ப்பார். ஒளிச்சந்திரன் பார்க்குறது நல்ல அமைப்பு தான். சந்திரன் கெட்டு போகல இன்னும். அவர் வந்து 25ஆம் தேதி வரைக்கும் ஒளி பவரில் தான் இருக்கிறாரு. ஸோ இடைப்பட்ட காலத்தில் சந்திராஷ்டமம் இருந்தாலுமே ராசிநாதனை பார்க்குறது தைரியமாலி யோகம் இருக்கும். அதுக்கடுத்து ராசிக்கு 9ஆம் இடத்துலையும் மிகச்சிறப்பாக தான் இருக்குது. 9ஆம் இடத்துலையும் குரு பார்வையில் கேது இருக்கிறாரு, அங்கேயும் சந்திரன் வருவார். ஸோ நவரத்ன மலி யோகம் அது நல்லபடியாக தான் பார்க்க போகுது. 9ஆம் இடமும் வலுப்படுது. அதுக்கடுத்து 10ஆம் இடம் கர்மஸ்தானத்துலேயும் நல்லபடியாக இருக்குது. 11ஆம் இடம் நல்லா தான் இருக்குது. புதன் சந்திரன் சேர்ந்து நல்ல பலன்களை கொடுப்பாங்க. உங்களுக்கு அந்த டேட்டை சொன்னோம்னா 28, 29ஆம் தேதி மிகச்சிறப்பாக இருக்கும். 11ஆம் இடம் நல்ல வலுப்படுது. ராசிக்கு 6, 9 கூடையவனும் ராசிக்கு 7 கூடையவனும் சேர்ந்து இருக்கிறதுனால மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா நேரில் கணவன் மனை உறவு, கூட்டு தொழில், பங்கு சந்தை, ஷேர் மார்க்கெட், இன்வெஸ்டேஷன்லாம் அதெல்லாம் ஒரு பக்கம் நல்லாயிருக்கும். சில பொதுவான விஷயத்தில் சில பின்னடைவுகள் இருந்தாலுமே பர்டிகுலர் டேட்டில் வந்து அதனுடைய பலன்கள் தாக்கம் அதிகமாக இருக்கும். இதுதான் ஜோதிடம். சரியா? அதை மனசில் வச்சுக்கோங்க. ஒரு நாள் மாதிரி ஒரு நாளும் இருக்காது. சில பேருக்கு ஒரு நாள் திருநாளாக இருக்கலாம், சில பேருக்கு ஒரு நாள் வந்து ரொம்ப மோசமான நாளாகவும் இருக்கலாம்.
அது வந்து ராசிப்படியும் ஜென்ம நட்சத்திரத்துப்படியும் நடக்கும். கூடுதலாக லக்கண ரீதியாக தசாபுத்திப்படியும் சில மாற்றங்கள் இருக்கும். ஓகே நேயர்களே, இப்போதைக்கு இந்த வீடியோ நோக்கம் என்னென்னா, எட்டுக்குடைய சூரியன் 12ஆம் இடத்துல இருக்கிறாரு, கெட்டவன் கட்டிட்டாரு, நல்லபடியாக இருக்கும். அது ராஜயோகம் கிடைக்கதோ இல்லையோ பிரச்சனை இல்லாமல் இருப்பீங்க, கொஞ்சம் ஆள் நல்லா இருப்பீங்க. சரியா? புக்கள் என்ன சொல்லுவாங்க, பிடுங்கல் என்னமோ சொல்லுவாங்களா, பிடுங்கல்னு சொல்லுவாங்க, ஏதோ ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அதாவது என்ன, அந்த இது இல்லாமல் இருப்பீங்க, எந்த டென்ஷன் இல்லாமல் இருப்பீங்க. சரியா? அது நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. சில வார்த்தைகள் ஃப்ளோவில் தான் வரும், நமக்கு தனிப்பட்ட முறையில் யோசனை பண்ணோம்னா அந்த டயத்துக்கு வராது. பிடுங்கல் இல்லாமல் இருப்பீங்க, அதாவது என்ன, மற்றவங்களுடைய டார்ச்சர் இல்லாமல் இருப்பீங்க, அந்த அமைப்பு இருக்கும். ஏன்னா சூரியன் தான் அதெல்லாம் செய்வார், சிறப்பாக செய்வார். மகர ராசிக்கு அவர் இப்போ 12ஆம் இடத்துல இருக்கிறனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாழ்த்துக்கள் நேயர்களே, தொடர்ந்து வீடியோ போடுறேன், தொடர்ந்து பாருங்கள். ஜனநாயகம் செக் பண்ணுறேன், அணுகுங்க. அதுபோக கமெண்ட் பாக்ஸில் கேள்வி கேளுங்க, பதில் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். சில பேர் ஜாதகத்தையே அனுப்புகிறாங்க, பிறந்த தேதி எல்லாம் அனுப்புகிறாங்க, பர்டிகுலராக எடுத்து சில பேருக்கு பார்க்குறேன், பலன் சொல்கிறேன். வாழ்த்துக்கள். நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. சொன்ன வழிபாடை பண்ணுங்கள். மார்கழி மாதம் சிவனையும் கும்பிடலாம், பெருமாளையும் கும்பிடலாம், உங்கள் சாய்ஸ் தான். இருந்தாலும் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பெருமாளை கும்பிடுறது கூடுதல் சிறப்பு. வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் மகர ராசினியர்களுக்கு சில சௌபாக்கியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.